ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு, சினிமா குவிக் பண்ண போறாரு. விஜய் அவர்கள் எப்படி வந்து ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி 2031 நம்ம சூர்யா அவர்களும் ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ்ல கடந்த 2 நாள் அதனால் ஒரே பேச்சு அதனால் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எதனால ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நற்பணி அதாவது நம்ம சூர்யா அவரோட நற்பணி மன்றத்திலேருந்து ஒரு மீட்டிங் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நீங்களாம் என் கண்ணுக்கு எம்எல்ஏவா தெரியுறீங்க. ஸோ காலம் வந்துருச்சு. ஸோ 2030 நமக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் இன்ட்ரெஸ்ட் அதாவது சூர்யா அவர்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஸோ சூர்யா அவர்களுக்கு இருக்கிற மாதிரியே இவர் வந்து அரசியல்ல குதிக்க போறது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டடா பேசிட்டு இருந்தாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய சூர்யா ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி சூர்யா அவர்கள் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு சோ அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய சூர்யா நற்பணி மன்றம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த அந்த ஒரு மீட்டிங்ல வந்து பேசினார்ல அவர் பேர் வந்து வீரமணி. சோ இவர் வந்து பேசினது பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அப்படின்னு மாதிரி சொல்லி தான் பேசவே ஆரம்பிச்சாரு. சோ அந்த வகையில நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டாரு, முழுக்க முழுக்க படம் நடிப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் வச்சிருக்கிற அகரம் ஃபவுண்டேஷன் அண்ட் அதுக்கப்புறமா அறக்கட்டளைகள் நற்பணி இயக்கம் இது மூலமான மக்களுக்கு சேவை செய்வார் தவிர மற்றபடி அரசியலுக்கு எல்லாம் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நானா ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா அது சூர்யா அவர்கள் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்றாரா, என்னடா இது இப்பதான் வந்து விஜய் அவர்கள் போனாரு அதுக்குள்ள இவரும் போறாங்கிறாரு, எல்லாருமே அரசியலுக்கு போனா சினிமாவை யார் காப்பாத்துறது அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். பட் இவங்க வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அந்த வகையில் பேசின நபர்ன்றது அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படியே வாய்ப்புகள் இருந்தாலும் அது 2031 வாய்ப்புகள் இல்லை, இன்னும் லென்த்தா தான் கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா சோ டவுட் தான். சோ பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம், காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னா இதுக்கான பதில சொல்லும். ஓகேலாம், அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற பதில வந்து காலம் காத்திருந்து பதில் சொல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நம்ம சூர்யா அவருடைய நற்பணி மன்றம் அதாவது அகில இந்திய நற்பணி மன்றம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி உங்களோட பிரிண்டர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இருக்கலாம். தேங்க்யூ.